இது பார்த்தீங்கன்னா 21/4/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி 8 மணி ஷோ, சரிங்களா? 8 மணி ஷோவுக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். டியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சூப்பராகவே வின்னிங் வரும், அதில் மாற்றமே இல்லை, சரிங்களா? சரிங்க, நீங்கள் டியர் நீங்கள் 1 மணி ரிசல்ட்டு கொடுத்தீங்க, 6 மணி ரிசல்ட்டு கொடுத்தீங்க, என்ன நம்பருங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அடித்த நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 558 558. சரிங்க, நீங்கள் கொடுத்த நம்பர் பாஸ் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி பாஸ் ஆகிருக்குன்னு நம்ம காமிக்கிறோம் பாருங்கள். நம்ம என்ன கொடுத்தோம் பாருங்கள், 1 5 8ன்னு கொடுத்தோம். 58 பாஸ் ஆகிருக்கா? பாஸ் ஆகிருச்சா? 58. இங்கே ஒரு 5ஆம் நம்பர் வந்து 558, அதுதான் நம்ம கொடுத்தோம். சூப்பராக வின்னிங் வந்துருந்துச்சா? அதே தான் நம்ம என்ன கொடுக்குறோம்னா இது மாதிரி தான் கொடுப்போம். இதே நம்பர் தான் நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம், கொஞ்சம் கம்மியாக கொடுத்தோம், அவ்வளோதான், சரிங்களா? இந்த நம்பர் தான் வின்னிங் நம்பர் தான் கொடுத்தோம், கொஞ்சம் கம்மியாக கொடுத்தோம். அதே நம்பர் தான் நம்ம கொஞ்சம் மாற்றி கொடுத்தோம், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. அதே நம்பர் தான். பார்த்திங்கன்னா நமக்கு 58 அப்படிங்கிற நம்பர் பிசியில் நமக்கு அழகாக பாஸ் ஆகிருந்துச்சு. இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து என்ன அடிச்சிருந்தாங்கன்னா 558. இதுதான் வந்து 6 மணி ரிசல்ட்டு அடிச்சிருந்தாங்க, சரிங்க? 6 மணிக்கு பிஎம்னு அடிச்சிருந்தாங்க. நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 58ன்னு கொடுத்துருக்கோம், பாஸ் ஆகிருக்கு, சரியா? அப்போ நம்ம வந்து கொடுக்குற நம்பர் வந்து எக்ஸாக்டாக எந்த போர்டு எதில் வருது அப்படின்னு தெரிஞ்சு தான் கொடுக்குறோம், தெரியாமல் நம்ம கொடுக்கல. ஒவ்வொரு போர்டுமே எந்த போர்டு எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு தான் கொடுக்குறோம், தெரியாமல் கொடுக்குறதே கிடையாது, சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது எப்போயாச்சும் ஒருக்காக அந்த மாதிரி மாறுமே தவிர மற்றபடி எந்த போர்டு இந்த இடத்துல வந்து உட்காரக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கோ அதை தான் கொடுக்குறோமே தவிர நம்ம வந்து மாற்றி கொடுக்குறது கிடையாது, சரிங்களா? இப்போ நான் எக்ஸாக்டாக வந்து 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 5ஆம் நம்பர் பி போர்டில் தான் கொடுத்தோம், சி போர்டு 8ஆம் நம்பரில் தான் கொடுத்தோம், சரிங்களா? எக்ஸாக்டாக கொடுக்குறோம். நம்ம நம்பர் எங்கே கொடுக்குறாங்கன்னு யாருமே தெரியல. ஸ்மால் போர்டில் 2 நம்பருக்கு கணிக்கலாம், ஆனால் எக்ஸாக்டாக இந்த போர்டு இங்கே தான் வரப்போகுது அப்படின்னு கணிக்கிறது ரொம்ப 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 ரிஸ்க்கு. அதை நம்ம செய்கிறோம், ரொம்ப டஃப்பாக இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக அதை செய்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்குற நம்பர் அழகாக மேட்ச் பண்ணி ஆடினா கூட இன்றைக்கி போட்டிருந்த 158ன்னு போட்டிருந்த 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கும், சரிங்களா? மிஸ் பண்ணாமல் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு பாஸ் ஆகிருக்கும். இப்போ நமக்கு 58 நீங்கள் இது ஆல் போர்டில் போட்டிருந்தீங்கன்னா ஃபுல் டிஜிட்டே வந்திருக்கும். 58 ஆல் போர்டில் போட்டிருந்தீங்கன்னா, சரிங்களா? 555 போட்டிருந்தாலும் நமக்கு வந்திருக்கும். அதுலேயும் எக்ஸாக்டாக பி போர்டில் தான் எனக்கு 5ஆம் நம்பர் கிடச்சது, ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி தான் வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் வந்துருந்துச்சு, வேறு எதில். அதே மாதிரி சி போர்டில் 9 இருக்கணும், 8 இருக்கணும். இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் எக்ஸாக்டாக வரணும்னு எதிர்பார்க்குறோம், அந்த மாதிரி தான் வருது, சரிங்களா? வேறு எந்த நம்பர் வரல. சரி, ஓகே. அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு இப்போ 8 மணி ஷோவுக்கு என்னம்மா நம்பர்கள் எடுத்து வச்சுக்கிறோம், என்னம்மா நம்பர்கள் நமக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே பார்ப்போம். இதுலேயும் நமக்கு திரும்ப என்ன சொல்கிறேன்னா, திரும்ப வந்து நமக்கு இதுலேயும் நமக்கு வின்னிங் நம்பர் இருக்குது, சரிங்களா? இந்த வின்னிங் நம்பரில் நீங்கள் பார்த்து எடுக்கிறதா நம்ம வந்து இதில் எக்ஸாக்டாக நமக்கு என்ன நம்பர் எங்கெங்கே வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாமலாம் இல்லை. ஆனால் நம்ம அதை மாற்றி தான் கொடுப்போம், வேறு வழியே கிடையாது, மாற்றி தான் கொடுக்க போகிறேன், சரிங்களா? என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது, அதாவது 8 மணி ஷோவுக்கு என்னம்மா நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னம்மா நம்பர்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நேற்று 6 மணிக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்னவோ அதை கொஞ்சம் பேஸை வச்சு ஆடுவாங்க. நேற்று 6 மணிக்கு என்ன அடித்தாங்கண்ணா அப்படின்னு கேட்டால் 089ன்னு ஆடினாங்க, இல்லையா? இதுதான் ஆடினாங்க. அது போக நமக்கு இப்போ அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 558, சரிங்களா? இப்போ இந்த 2 ரிசல்ட்டையுமே பேஸாக தான் நமக்கு கொண்டு வருவோம், இல்லையா? இந்த 2 ரிசல்ட்டும் பேஸ் பண்ணி தான் நமக்கு கொண்டு வருவோம் அடுத்த ரிசல்ட் என்ன மாதிரி வருது அப்படின்னு. பட் இதை தாண்டியும் மிஸ் பண்ணி வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டைஸ் எப்படி மாறுதோ அது தகுந்த மாதிரி மாறிடும், நம்ம எதிர்பார்க்குற நம்பர் வராது, சரிங்களா? அது நல்லாவே தெளிவாக தெரியுது. நீங்கள் பாருங்கள், இந்த வருது அப்படின்னா இந்த டைம்லாம் வருது, நமக்கு வின்னிங் நம்பர் வருது. ஆனால் இதுவே வந்து எக்ஸாக்டாக எல்லா டைம் வருமா அப்படின்னா இது கண்டிப்பாக கிடையாது, சரிங்களா? நமக்கு ஒரு 10 ட்ரா நல்லா ஒர்க் அவுட் ஆகி சூப்பராக வரும். 10 ட்ரா அப்படியே கொஞ்சம் 10 ட்ரானா 10 ட்ரா வராது, ஒரு 6 ட்ரா 7 ட்ரா கொஞ்சம் ஸ்லோவாகும், அதுக்கப்புறம் மறுபடியும் 6. ஆனால் எப்படி பார்த்தாலும் நம்ம ஆல் போர்டில் ஒரு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் எடுத்துகிட்டே இருப்போம், கொடுத்துட்டே இருப்போம், அது வந்துகிட்டே தான் இருக்கும். அது மாதிரி 2 நம்பர் 3 நம்பர் பிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அது போக ஆல் போர்டில் எப்போயுமே நமக்கு போட்டோம்னா ஆல் போர்டு ஒரு நம்பர் பாஸ், எப்போயுமே பாஸ் ஆகிட்டே இருக்கணும். 3 நம்பர் கொடுப்போம், 3 நம்பரில் ஒரு நம்பர் எப்போயுமே பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நான் எதுக்கு அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் போட்ட காசு இழந்துடக்கூடாது. நீங்கள் ஆல் போர்டில் 3 நம்பர் போட்டிங்கன்னா நீங்கள் போட்ட காசு திரும்ப எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம அப்படி கொடுக்குறோம். நம்ம எப்போ கொடுத்தாலும் ஆல் போர்டில் கட்டாயமாக ஒரு நம்பர் பாஸ் ஆகாமல் போகாது, அந்த மாதிரி தான் கொடுப்போம். சூப்பராக வின்னிங் கொடுப்பா, சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது கணக்கு வச்சுருக்கீங்க 3ஆம் நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள், இருந்துச்சுன்னா கூட எடுத்துங்க. 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ராவில் மறுபடியும் எனக்கு ஒரு 9 நம்பர் கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது எனக்கு என்னமோ ஏ போர்டில் வரக்கு வாய்ப்பு இல்லை, வேறு ஏதோ ஒரு பக்கத்தில் வரப்போகுது. அப்படி வந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் வருது. கண்டிப்பாக வரும், வராமல் போகாது, அது மாதிரி தான் எனக்கு காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு என்ன நினைக்கிறேன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பருக்கு 9 நம்பர், 5ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர், அந்த கணக்கு தான் வருது, சரிங்களா? அந்த கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள், வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க.
கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 அல்லது 9 அப்படிங்கிற 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் கண்டிப்பாக நமக்கு ஏ போர்டுக்கான வாய்ப்பாக இருக்கணும் அப்படின்னு தோணுது. அதில் ஒரு சில நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது. ஆனால் நான் அது இப்போ உங்களுக்கு சொல்ல முடியாது. சரிங்களா? அதே மாதிரி பி போர்டில் வந்து ஒரு 0க்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 0 வருது. 0 தான் எனக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. 0 வருதான்னு பாருங்கள். எனக்கு 5க்கு 0 அப்படின்னு ஆடலாம். அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அந்த கணக்கு பண்ணி கொடுக்குறேன். அது போக போன ட்ராவில் நமக்கு 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு இல்லையா, அந்த மாதிரி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வருதான்னு பார்த்துக்கங்க. தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 1ஆம் நம்பரும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பரும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது. சரிங்களா? இதில் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறேன்னா, அந்த பி போர்டு நம்பர் போன வாட்டி நமக்கு அடிக்கப்பட்டாங்களா பி போர்டு நம்பர், அந்த பி போர்டு நம்பர் எடுத்து நமக்கு மறுபடியும் ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கும் ரிட்டர்ன் சப்ளை கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏ போர்டில் இருக்கிற நம்பர் அப்படியே எடுத்து பி போர்டு அடிக்கிறதுக்கும், பி போர்டில் இருக்கிற நம்பர் எடுத்து அப்படியே ஏ போர்டு அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி என்ன நினைக்கிறேன்னா, ஏ போர்டு 3 அல்லது 9, சி போர்டு பி போர்டு வந்து 0 அல்லது 1 அப்படிங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்பர் கொடுத்துருக்கேன். நான் எக்ஸாக்ட் நம்பர் நான் கொடுக்கல உங்களுக்கு. எக்ஸ்ட்ராவாக நம்பர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? எக்ஸ்ட்ரா தான் இந்த மாதிரி இந்த இடத்துல அப்படி வரப்போகுதுன்னு கொடுத்துருக்கேன். சரிங்க? அதே மாதிரி 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் சி போர்டில் கொஞ்சம் பிரகாசமாகவே இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 4ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு எனக்கு காமிக்குது. உங்களுக்கு காமிக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி யாராவது நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். ஒர்த்தபிளான ஒரு வின்னிங் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேணால் நீங்கள் ரொம்ப நீங்கள் 799 தான் கட்டணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. எனக்கு முடியாதுங்க அப்படின்னா 399 கூட கட்டலாம். அதுக்குன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போஸ்ட் போட்டுருவோம். சரிங்களா? கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி போஸ்ட் போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுவோம். சரிங்களா? ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 399 ஒன்று இருக்குது. அது போக 799 ஒன்று இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க வரலாம். எக்ஸாக்ட் நம்பர் நம்ம எவ்வளோ கொடுத்துருவோம். கொடுக்காமலும் இல்லை, கொடுக்காம நீங்கள் இத்தனை பேர் ஜாயின் பண்ணி வைக்க மாட்டீங்க. நம்ம நம்பிக்கை இல்லாமல் இத்தனை பேர் ஜாயின் பண்ணி வைக்க மாட்டீங்க. அதனால் புரிஞ்சுக்குங்க. நான் வந்து எனக்கு ஜாயின் பண்ணவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் நான் கண்டிப்பாக வின்னிங் நம்பர் கொடுத்துட்டு தான் இருக்கேன். கொடுக்காமலாம் கிடையாது. கொடுத்துட்டு தான் இருக்கேன். சரிங்களா? அந்த மாதிரி கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். கண்டிப்பாக வாங்க, நமக்கு நல்ல வின்னிங் எடுக்கிறதுக்கு அடிக்கடி முயற்சி பண்ணுவோம். சூப்பராக வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ட்ராவில் வந்து நமக்கு என்ன நம்பருங்க கிடைக்கிது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, திரும்ப வந்து நமக்கு இந்த ட்ரா இருக்கு இல்லையா, 5 5 இருக்கு இல்லையா, இதுலேருந்து நமக்கு ஒரு நம்பராவது நமக்கு திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம். ஆனால் இருந்தால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு இந்த ட்ராவிலேருந்து கொடுக்குறாங்களா இல்லைன்னு தெரியாது. எனக்கு 6ஆம் நம்பர் மேலே சி போர்டில் கொஞ்சம் டவுட் இருக்குது. இருக்கான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இந்த 0 வந்து 0வாக இருக்கணும், இல்லைனா 5ஆம் நம்பராக இருக்கணும். அதுதான் எனக்கு கணக்கில் வருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5ஆம் நம்பர் திரும்ப எனக்கு கிடைக்கவே கிடையாது. சரிங்களா? 5ஆம் நம்பரும் கிடைக்கல, 8ஆம் நம்பரும் கிடைக்கல இந்த ட்ராவிலேருந்து. ஆனால் மேலே கொடுக்கப்பட்ட ட்ராவிலேருந்து நமக்கு 9 நம்பர் ஒன்று கிடச்சிருக்கு. அவ்வளோதான். அது போக டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக தான் இன்றைக்கி மாறி வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. ஏன்னா 8 மணி ஷோ மட்டும் நீங்கள் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் எதிர்பார்க்கணும். ஏன்னா எப்போயுமே அப்படி தான் ஆடுறாங்க. நீங்கள் 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக ஆடுறாங்க. அந்த மாதிரி தான் ஆடிட்டுருக்காங்க. நேற்று நைட்டும் சரி, இன்றைக்கும் சரி, 2 நாளும் அப்படி ஆடிட்டால் இன்றைக்கி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக வந்து 8 மணி ரிசல்ட்டு நமக்கு ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஆடினாங்க அப்படின்னா எனக்கு வந்து 3 6 அப்படிங்கிற நம்பரில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? அந்த மாதிரி தான் வருது. இருந்துச்சுன்னா அப்படி எடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறதா பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி யாராவது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். 799 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இது வீடியோ போடுவோம். அதே மாதிரி 399 இருக்குது. இதுக்கு வந்து நாங்கள் ஒரு போஸ்ட் போட்டுருவோம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டு வரும். இன்னும் உங்களுக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் நான் தான் போட்டு சொல்கிறேன் இல்லையா. நீங்கள் ஜாயின் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு 1 மாதம் டைம் இருக்குது. 1 மாதத்துக்குள்ள நான் வின்னிங் கொடுக்க மாட்டேன். நான் நிறையா கொடுப்பேன்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? நான் சும்மாவே வின்னிங் நம்பர் தூக்கி கொடுத்துட்டு போகிறேன் நான். சரிங்களா? காசு கேட்காமலே கொடுப்பேன். நீங்கள் வின்னிங் ஷேர் கொடுங்கன்னு கேட்டு நான் கொடுத்துட்டு போயிடுவேன். அது மாதிரி நம்ம கொடுக்குவேன் கண்டிப்பாக. இப்போ இன்னும் கொஞ்சம் அக்கறையாக எடுத்து நிறைய ரிஸ்க் எடுத்து கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள்.